அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அகோரி வந்திருக்கிறாரா அமித்ஷாவை நான் வந்து பார்த்தே தீருவேன்னு. இது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள். என்ன கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு. இது ஐடிசி கிராண்ட் ஷோலா வாசல்லேருந்து இருக்கக்கூடிய காட்சிகள். நான் அமித்ஷாவை பார்த்து ஏதோ சொல்லியே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாரா இந்த அகோரி. ஓகே ஓகே ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறார். முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தின்னா, அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃப் வார் அறிவிச்சிருக்காரு. அது இந்தியாவுக்கு சாதகமோ பாதகமோ. ஆனா ட்ரம்ப் சைனாவை எதிர்த்து உறுதி. அவரு சைனாக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. அப்ப சைனா பங்கச்சுக்கிட்டோம்னா அது பேரழிவுதான் உலகத்துக்கு. அப்ப இந்தியா எந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும்? இந்தியா சைனாவோட நிக்கணுமா, அமெரிக்காவோட நிக்கணுமா? இது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? இந்தியா அமெரிக்காவோட நின்னா சைனா ஸ்ரீலங்கால அம்பன் தோட்ட துறைமுகம் இருக்கு. அந்த அம்பன் தோட்ட துறைமுகம் சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது டைரக்டா தமிழ்நாடு அட்டாக் பண்ணும். சைனாவை நம்ம பகச்சுக்கிட்டோம்னா அவங்களோட வார்ஷிப்பை ஸ்ரீலங்காவில் இருக்கிற அம்மன் தோட்டல வந்து நிறுத்தும். மிகப்பெரிய ப்ராப்ளம். நாம இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? அரசியல் மாற்றம் தேவைன்னு எல்லாருக்குமே தேவை இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அடிமை வேலை செய்யறாங்க. சாத்தானோட ஆட்சியில் நிழப்படாது. சிவசிவாயாராய் ஒருவனோட போரு சாத்தான எதிர்த்து தான். ஐயா, நான் அமித்ஷா பார்க்க இல்ல, நான் இங்க அதை செஞ்சே தீரணும். ஐயா அமித்ஷா மீட் பண்ணி ஆகணும். சிவாய நம சிவாய கிரவின் மீது ஆன இது கடவுளோட கட்டளை. இது நான் பண்ண வந்திருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதத்தோட. அதனால இது நடந்தே தீரணும். மக்கள் ஆட்டோ தம்பிக்கு வாப்பா. நான் கொஞ்சம் பின்னாடி வேணா, நான் பின்னாடி வேணா முல்ல, நான் பின்னாடி வரல, நான் பின்னாடி நிக்கிறேன். நான் பரத், நான் பின்னாடி வேணா பரத். சசி ஏந்திக்காத, சசி ஏந்திக்காத, சசி எல்லாம் தள்ளுறோம். अमित शाह जी की मैं एक बात बोलती हूँ. बम बोले சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? भोलेनाथ की जय हो. अमित शाह जी, हमें आपको बात करनी है. भगवान से आशीर्वाद के अच्छे होने वाले हैं. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.